ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் அருணாச்சலம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையனை நேரில் சந்தித்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் அருணாச்சலம் வாழ்த்து பெற்றார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அருணாச்சலத்தை தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து புதிய வரலாற்றை உருவாக்க கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வெற்றி என்ற இலக்கை நோக்கி நாம் பயணங்களை மேற்கொள்வோம். நம்முடைய வெற்றியை பொறுத்தவரையிலும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைவரும் ஒருங்கிணைந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்கு வித்தியாசம் தமிழகத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதிமுக வெற்றி முகத்தில் உள்ளதாகவும் உழைப்பவன் உயர்வான் என்பதை லட்சியமாக கொண்ட இயக்கம் அதிமுக என்றும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தெரிவித்தார். கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை அறிமுகம் செய்து வைத்து பேசிய கடம்பூர் ராஜு அதிமுக வெற்றி முகத்தில் இருப்பதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் ஏராளமான அதிமுக நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தீவனூர் பகுதியில் மயிலம் ஒன்றிய அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகளை ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர் அதிமுகவில் மட்டும்தான் எளிய மனிதர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படும் அதிசயங்கள் நடக்கும் என்றும் ஆரணி மக்களுக்கு சேவை செய்ய காத்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதில் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் தூசி மோகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு நகர கழக செயலாளர் VR செந்தில்குமார் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் சம்பத்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, மாவட்ட அவைத்தலைவர் பொன்னுசாமி, முன்னாள் MLA கனிதா சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.